الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. قال تعالى: ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خيرا لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامة ولله ميراث السماوات والأرض والله بما تعملون خبير. قال النبي صلى الله عليه وسلم: إذا كان صوم يوم أحدكم فلا يرفث ولا يجهل. أو كما قال. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, நடப்பு ரமலான் மாதத்துடைய 5வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். 5வது இஃப்தாரை நாம் நிறைவு செய்ய காத்திருக்கிறோம். இந்த குர்ஆனிக் ஸ்டடீஸ் நிகழ்ச்சி ஒரு சம்பிரதாயமாக அல்லாமல், ஒரு சடங்காக அல்லாமல், இது ஒரு சிறந்த பயனுள்ள நிகழ்ச்சியாக மாற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே சகோதரர்கள் சற்று முன்கூட்டியே வந்தாலும் வராமல் இருந்தாலும் தொடங்கிவிட வேண்டும் என்றால் சம்பிரதாயம். ஆள் வந்தாலும் தொடங்கிவிட வேண்டும், வராமல் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை தொடங்கிவிட வேண்டும் என்றால் சடங்கு, சம்பிரதாயம். அப்படி இல்லாமல் கரெக்டாக ஷார்ப்பாக 7:40 7:15 மணிக்கு அல்லது 7:20 மணிக்கு வந்தால், அல்லது 7 மணிக்கே வந்தால், 7 மணிக்கு வந்தீங்கன்னா 7 மணிக்கே தொடங்கிடலாம். 7 மணிக்கே இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட வேண்டும். அதற்கு அனைத்து ஆடியன்ஸும் ஒத்துழைக்க வேண்டும் என்று முதலில் வேண்டிக் கொள்கிறேன். இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு வந்தால் இதற்கான சௌம் அஹதிக்கும், யாராவது நோன்பு வைப்பீங்கன்னா, நோன்பு பிடிச்சிருக்கிறீங்கன்னா, ஃபலா யர்ஃபஸ் வலா யஜ்ஹல் வலா யர்ஃபஸ், தேவையற்ற தவறான அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பேசாதீர்கள். ரஃபஸ் என்றால் அது அர்த்தம். ஃபலா யர்ஃபஸ், ரஃபஸை பேசாதீர்கள். ரஃபஸ் என்றால் வார்த்தை ஒரு ஆண்டு சொன்னா அவர் அதை வெறுப்பார். பொதுவாக வெறுக்கத்தக்க ஆபாசமான அசிங்கமான ஏச்சு பேச்சுகள், தேவையற்ற பேச்சுகள், இவைகளை எல்லாம் நோன்பு நோற்பவர் தவிர்க்க வேண்டும் என்பதை இறை தூதர் வலியுறுத்துகிறார்கள். நோன்புக்கு இவைகள் எல்லாம் உதவவே உதவாது, பொருந்தவே பொருந்தாது. இதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா யஜ்ஹல் என்கிறாங்க. ஒரு நோன்பு நோற்பவர் ஜாஹிலாக இருக்கக்கூடாது, அறியாதவராக இருக்கக்கூடாது. ஏன்னா அறியாமைக்கும் நோன்புக்கும் என்ன தொடர்பு? ஹதீஸ் புகாரில் ஒரு ஹதீஸ் ஆகும். புகாரி, முஸ்லிம் போன்ற நம்பத்தகுந்த ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெறுகிற ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றால் நீங்க அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பேசாதீர்கள் என்று சொன்னால் பரவாயில்ல, நோன்புக்கு அது பொருந்தாது. நோன்புக்கு அசிங்கம் பேசக்கூடாது, நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும். அதே நேரத்தில் வலா யஜ்ஹல், நீ அறியாமையில் இருக்காதே நோன்பு இருக்கிற நீ என்று சொன்னாங்க. நீ அறியாமையில் ஜஹிலாக, ஜஹல் என்றால் அறியாமை, முட்டாளாக இருக்காதே, விழிப்புணர்வோடு இரு என்று அர்த்தம். விழிப்புணர்வோடு துடிப்பாக இருந்து காரியங்களை கிரகித்து செயல்படு என்று நபிகள் நாயகம் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு நோன்பு நோற்பவன் அவன் பெரிய அறிவாளியாக நீண்ட டைட்டில் சர்டிபிகேட்டை பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதல்ல இந்த ஹதீஸுடைய தாற்பயம். இந்த ஹதீஸுடைய நோக்கம் நோன்பு நோற்போர் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நான் யார், நான் என்ன செய்கிறேன், என்ன வழிபாட்டை நான் செய்கிறேன், என்ன வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறேன், நோன்பு நோற்பவனுக்கு எது கூடும் எது கூடாது, நோன்பு நோற்பவர் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது, நோன்பு நோற்பவர்
எவ்வளவு இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்பதை எல்லாம் புரிந்து உணர்ந்து செயல்படுகிறவராக ஒரு நோன்பாளி மாற வேண்டும். அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆக நோன்புகளை விட்டு முட்டாள்தனமாக எதையாவது செய்யலாம், எதையாவது பேசலாம், எப்படியாவது வாழலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எந்த ஒரு நோன்பாளியும் அனுசரிக்க கூடாது என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எப்போது எழுந்திருக்கிறோம், எப்போது தூங்குகிறோம், எப்போது உண்ணுகிறோம், எப்போது இஃப்தார் செய்கிறோம், எப்போது ஸலாத்துல் லைல் நிறைவேற்றுகிறோம், இவற்றையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நினைவுபடுத்துகிறது என்பதை உங்களுக்கு சொல்றேன். அன்புக்குரிய, இதிலிருந்து நமக்கு இங்க என்ன படிப்பினை? நாம் கரெக்டான ஷெட்யூல் பேண வேண்டும். பள்ளிவாசலில் இஃப்தாருக்கு வருகிற இந்த சண்டே ஒர்க்கிங் டே அல்ல, இன்னைக்கு ஹாலிடே. அப்போ சற்று முன்கூட்டியே வந்தால் இங்க என்ன சொல்லப்படுகிறது என்பதை தெரியலாம். நமக்கு வேற எங்குமே இஸ்லாம் தெரிவது, இஸ்லாம் தெரிவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? நம்முடைய நாட்டில் இருக்குதா? நாம் இங்கே தங்கியிருக்க இந்த நாட்டில் இருக்கிறதா? இஸ்லாம் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை. இஸ்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் யார், நம்முடைய நிலைப்பாடு என்ன, நாம் நம்புகிற இறைவன் யார், அவன் தகுதி என்ன, தன்மை என்ன என்பதை புரிய வைக்கிற ஒரு சூழ்நிலையும் இல்லை. அந்த சூழ்நிலை ஒன்றே ஒன்று, பள்ளிவாசலில் ஜும்மாவுடைய உரைகள், ஏதாவது இஸ்லாமிய மார்க்கத்துடைய உரை பேருரைகள் நடைபெற்றால் அதில் பங்கு பெறுவது, அல்லது குர்ஆனிக் ஸ்டடீஸ் நடைபெற்றால் அதில் பங்கு பெறுவது. வேற எங்குமே தீன படிக்கிறது? தீன் படிக்காமல், தீனை பயிலாமல் ஒரு தீன்தாரியாக ஒரு முஸ்லீமாக இருக்க முடியுமா? ஒருபோது முடியாது. ஒரு முகம்மது என்று பெயரை போட்டுவிட்டால் ஒருவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஒரு சுப்பிரமணியம் என்று ஒருவன் பெயர் போட்டுவிட்டு அவனுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வை நம்பிக்கையின், அல்லாஹ்வை நம்பி அதன் அடிப்படையில் அமைகின்ற செயல்பாடாக இருந்தால் அவர் முஸ்லிம். பெயரில் இஸ்லாம் இல்லை, அறிவில் தான் இஸ்லாம். இறைவனை அறிந்து புரிந்து செயல்படுகிறவர் தான் முஸ்லிம். ஆகவே ஏனென்றால் அல்லாஹ் சொந்த خلق سبع سماوات ومن الأرض مثلهن يتنزل الأمر بينهن لتعلموا أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நான் நேற்றைக்கு வாக்களித்து விட்டு சென்றேன். இன்றைய தினம் நேற்றைய சப்ஜெக்டுடைய எஞ்சிய பகுதிகளை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தருவதாக. அதில் போவதற்கு முன்னால் சில தகவல்கள், அத்தியாவசிய தகவல்களை பரிமாறிக் கொடுக்கிறேன். உலகத்தில் நாம் வாழ்வது அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதற்காக. அல்லாஹ்வை தெரிவது, அவருக்கு வழிபடுவது என்பதுதான் நம்முடைய இலக்கு, வாழ்க்கையுடைய இலக்கு, வாழ்க்கையுடைய இலட்சியம். அல்லாஹ்வை அறிவது, அவனுக்கு வழிபாடுகள் செய்வது. அல்லாஹ்வை அறியாமல் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வை அறியாமல் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் புரியாமல் ஒரு இஸ்லாமா இருக்க முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், خلق سبع سماوات, 7 வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு மினல் அர்லி மிஸ்லஹுன், அதே போன்ற அளவிற்கு பூமியையும் படைத்திருக்கிறான். யத்தனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன்ன, இந்த வானம் பூமிகளுக்கு இடையில் இறைவனுடைய கட்டளைகள் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிறது. இறைவன் வானங்களை படைத்து பூமியை படைத்து அதை நிர்வகிக்கிறான், அதை முறையாக நிர்வகிக்கிறான். இவ்வளவு பெரிய வேலைகள் எதனால் நடக்கிறது? லித்தாலமு, இவ்வளவு செய்வது, வானங்களுடைய படைப்பு காரணம், பூமி படைத்ததற்கு காரணம், பூமி வானங்களையும் பிரபஞ்சத்தை நிர்வகிப்பதற்கு காரணம் லித்தாலமு, நீங்க இல்மு உள்ளவர்களாக மாற வேண்டும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக. என்ன புரியணும்? லித்தாலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன், அல்லாஹ் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு. ஆகவே அல்லாஹ்வை தெரிந்து வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை, இலக்கு. அல்லாஹ்வை தெரியாமல், மார்க்கத்தை புரியாமல் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. அந்த மார்க்கத்தை தெரியக்கூடிய ஒரே வழி செக்யூலர் நாட்டில். செக்யூலர் நாடு தான் எல்லா நாடுமே, அது கேபிட்டலிசம் பேசினாலும் சரி, கம்யூனிசம் பேசினாலும் சரி, எல்லாமே செக்யூலர் நாடுகள் தான். எல்லாமே மதச்சார்பற்ற கொள்கையைத்தான் வலியுறுத்துகிறார்கள். இந்த நாட்டில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நாம் ஒரு செக்யூலர் நாட்டில் படிக்கிறதுக்காக ஸ்கூலை சேர்த்த முடிச்சுன்னா அந்த பிள்ளை என்ன படிச்சு வர போகுது? மதரசாக்களோடு சேர்த்தா இஸ்லாம் படிக்கும். ஸ்கூல்ல சேர்த்தா
குறிப்பா நம்முடைய இந்தியாவில் அத்தனையிலும் செக்யூலர் நாட்டே ஸ்கூலு, எல்கேஜில இருந்து அல்லது ப்ரீ கேஜில இருந்து பிஹெச்டி முடிவு வரையிலும் உள்ள எல்லா கோர்ஸும் செக்யூலர் சப்ஜெக்ட் தான் படிச்சு கொடுக்கறாங்க. அல்லாஹ்வை பற்றி ஒரு மாணவருக்கு பயில முடியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி ஏதாவது தெரிய முடியுமா? மதத்தை பற்றி ஒரு தகவலாவது கிடைக்குமா? அப்படியே மதத்தை பற்றி கிடைக்குமே, இந்து மதத்துடைய ஏதாவது தகவலை தந்திருப்பார்களா இருக்கலாம். இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி ஒரு தகவலையும் ஒரு செக்யூலர் நாட்டில் தெரிய முடியாது. மதரசாக்கள் எல்லாராலையும் படிக்க முடியாது. மதரசா பட்டதாரிகளாக ஆலிம்களாக மதரசாக்களில் போய் நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இஸ்லாமிக் எஜுகேஷன் கொடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே இஸ்லாமிக் எஜுகேஷனை பெறுவதற்கு ஒரே வழி, இஸ்லாம் தெரிவதற்கு ஒரே வழி, இன்றைய சூழ்நிலையில் ஜும்மாவுடைய உரைகள் அல்லது இஸ்லாமிய மேடைகளில் ஆற்றப்படுகிற உரைகள் அல்லது இது ஒரு ரமலானில் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய குர்ஆனிக் ஸ்டடீஸ், இதன் வாயிலாகத்தான் இஸ்லாத்தை புரிய வேண்டியிருக்கிறது. இதற்காகத்தான் உலகத்தில் நாம் வாழ்றோம். ஆகவே இதுபோன்ற வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டால் முன்கூட்டியே வர வேண்டும் என்பதை நாம் ஒரு நியதியாகவே அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நாளைக்கு 7 மணிக்கு, ஒரு நாளைக்கு 7:30 மணிக்கு, ஒரு நாளைக்கு 7:15, ஒரு நாளைக்கு 8க்கு எல்லாம் வர்றதை நாம் தவிர்க்க வேண்டும். நேரம் காலம் தவறாமை என்பது மிக முக்கியமான ஒண்ணு. அதை நான் சொல்லிடுறேன். நேரம் பொன்னானது, நேரம் பொன் போன்றதல்ல, பொன்னானது அல்ல, பொன்னை விட மேலான வைரம் வைடூரியம் இதைவிட காஸ்ட்லியான பொருளை சொன்னால் அதைவிடவும் மேலானதுதான் நேரம். குறிப்பாக ரமலானுடைய மணித்துளிகள், ரமலானில் உள்ள பகல் வேளையும் சரி இரவு வேளையும் சரி, இந்த 24 ஹவர்ஸும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த மணித்துளிகளாக இருக்கின்றன. ஆகவே நேரத்தை பொன்னாக நாம் பயன்படுத்த வேண்டும், வீணடிக்கவே கூடாது. குறிப்பாக ரமலானுடைய நேரங்களை, ரமலானுடைய நேரத்தில் ஒரு நிமிடத்திற்கு மதிப்பு இருக்கிறது, ஒரு நிமிஷத்துக்கு ரமலான் நேரத்தில் மதிப்பு மரியாதையும் கௌரவமும் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரத்தை வீணடிப்பவன் உண்மையிலேயே வாழ்க்கை வீணடித்தவனாக கருதப்படுகிறான். ஆகவே ரமலானில் 1 மணி நேரம் குர்ஆனிக் ஸ்டடீஸ் நடைபெறுகிறது என்றால் ஓடோடி வர வேண்டும், பஸ் ஏறி வர வேண்டும், வாகனங்களை வாடகைக்கு பிடித்தாவது வர வேண்டும் என்று கிடைக்க முடியாத ஒரு தகவல் இங்கே கிடைக்கிறது. புத்தகங்களில் படிக்க முடியாத தகவல். ஒரு பிரச்சாரம் செய்கின்ற ஒரு தாய், ஒரு ஷேக் உங்களுக்கு சொல்லுகிற 1 மணி நேர தகவல், அந்த தகவலை பல நாட்கள், பல மாதங்கள், பல புத்தகங்களை படித்து அதனுடைய பின்னணியில் சொல்லப்படுகிற தகவல். ஆகவே அதை ஒரு புத்தகத்தில் உடனே புரியக்கூடிய தகவல் அல்ல. அதனால முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு அனைவரும் வர வேண்டும் என்று உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இரண்டாவதாக, நேற்றைய தினம் நான் ஒரு தகவல் சொன்னேன். அந்த தகவலோடு தொடர்ந்து என்ன தகவல் அது? சாரியோ இல்லா மக்ஃபிரத் என்கிற அந்த வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராய் வல் லர்ரா, இஸ்லாமிய பொருளாதாரம் பற்றிய சில தகவல்களை, வழங்கி வாழ வேண்டும், கொடுத்து வாழ வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதெல்லாம் நாம் படித்திருக்கிற வார்த்தைகள். இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றிய தகவல். எப்படி பணம் சேர்ப்பது, எப்படி பணத்தை செலவழிப்பது, பணத்துடைய அசல் உரிமையாளன் யார், நாம் நம்முடைய ஓனர்ஷிப்புடைய அந்த விதம் என்ன, நாம் ஓனர்ஷிப்பை நாம் கையில் வைத்திருக்கிறோம். மில்கியத் என்றால் ஓனர்ஷிப். இந்த ஓனர்ஷிப் மில்லியனுடைய கோடியினுடைய ஓனர்ஷிப் நம்ம கையில் வச்சிருக்கிறோமே, இது அசல் உரிமையாளர் நாம் இல்லவே இல்லை என்று சொன்ன. அசல் உரிமையாளர் இறைவன் நம்மிடத்தில் இருப்பது அசல் உரிமை அல்ல, ஒரு